ஃப்ரெண்ட்ஸ், கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் தான் நாம் ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் ஸ்டோரியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரெண்டு பேரும் அதாவது சாருவும் அண்ட் விஜயும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அவங்க செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுடைய நாளை அதாவது அவங்களுக்குன்னு கிடைச்ச அந்த தனிமையை அவங்க ரெண்டு பேர் மட்டும் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க ரெண்டு பேரும். ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் கொஞ்சம் குதூகலம் அப்படி இப்படின்னு போகும். ஸோ கிளம்பும்போது விஜய் இருந்துட்டு சாரு இரு இன்னைக்கு இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அவங்கள பார்ப்பாங்க. என்ன இப்போ ஏன் இவங்க தங்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போது சாரு இருந்துட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஏய் என்ன இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. உடனே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, உன்னோடைய சாருக்கு இங்கே இருக்கிறதுல எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்லுவாங்க. அதானே, இதில் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரேமாவும் சொல்லுவாங்க. உடனே அவங்க வந்துட்டு அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. நோ, நான் போகணும், வீட்டில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ப்ராஜெக்ட் வேலை இருக்குது, நான் அது போய் பார்க்கணும், தாத்தாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், ஸோ நான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போய்தாகணுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆமாம் நான் போய்தான் ஆகணும் அப்படின்னு இவங்களும் சொல்லுவாங்க சாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கிட்டையும் சாரு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இவங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வெளியில் கார் வரைக்கும் போய் ட்ராப் பண்ணுறதுக்காக நான் போய் இவங்களை ட்ராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜி, நீ வெளியில் கூட போய் ட்ராப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, உனக்கு ஓகேனா நீ அவங்க வீட்டு வரைக்கும் கூட போய் ட்ராப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்கே, நானே வந்து உன்னை ட்ரா பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரு சொல்லுவாங்க. என்னாச்சு சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் நான் வெளில வேறையாவது வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி நான் இங்கேயே ட்ரா பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு இவங்க போவாங்க. போனது இவங்க வெளியில் வந்த உடனே சாருவை பிடிச்சி இழுத்து, என்னாச்சுடி உனக்கு, ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உனக்கு என்னாச்சு, என்ன ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாம் தெரிஞ்சுதான் நீ பண்ணுறியா இல்லை தெரியாமல் பண்ணுறியா, எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் என்ன உனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ கேட்டதும் ஏன் இப்போ என்னாச்சு, பின்ன ஃபுல் டே உங்க கூட இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவியா, அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி அப்படி சொல்லுவாங்க. நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியும், ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன இருக்குன்னு கேட்குற, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் என்னடி ஃபீல் பண்ணுறதுக்கு இருக்குது, சரி விடு, இப்போ என்ன என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட அப்படி சொன்னதுனால உனக்கு பிரச்சனையா, ஓகே சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படிம்பாங்க. என்னடி தேவையில்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேவையில்லைன்னா தேவையில்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிளம்பும்போது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி டல் ஆகிடும் விஜய்க்கு. ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இந்த டைமில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்ததுனால கொஞ்சம் சேட் ஆகிடுவாங்க. இவங்க கார் வரைக்கும் போயிடுவாங்க. சாரு இவங்களும் பின்னாடியே போவாங்க. கொஞ்சம் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சின்ன சண்டை மாதிரி ஃபேஸை வச்சு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு போவாங்க. காரு பக்கத்துக்கு போயிடுவாங்க. காரு பக்கத்துக்கு போனதும் சாரு வந்துட்டு சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே உட்காருவாங்க. உட்காந்ததும் இவங்க வந்துட்டு எதுவுமே பேச மாட்டாங்க, சைலண்ட்டாக அப்படின்னு தலை மட்டும் ஆட்டுவாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே ஏறி உட்காந்துருவாங்க. காருக்குள்ளே ஏறி உட்காந்ததும் மறுபடியும் அந்த கார் கண்ணாடியை கீழே இறக்கி சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. விஜய் வந்து ஒரு மாதிரி மூஞ்சி ஊன்னு வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ஏன் மூஞ்சி அப்படி வச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன் வச்சுருக்கேன்னா ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லையேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் நீ இப்படி பண்ணுற, நீ ஏதாவது பண்ணி நான் கேட்டேன்னா அதுக்கும் நீ மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் தான் சொல்கிறேன்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படி சொல்லுவாங்க. சாரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ உடனே அவங்க கீழே குனிஞ்சு
சா சாரி சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ எதுக்கு சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் அப்படி நடந்திருக்க கூடாதுதான். சாரிடி, நான் ஏதோ சும்மா அப்படியே பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லுவாங்க. அவங்களோட ரியாக்ஷன் அப்படி தான் இருக்கும், இவங்களோட ரியாக்ஷன் அப்படி தான் இருக்கும். அப்போ உடனே விஜய் இருந்துட்டு சாருவோட கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு சாரி அப்படிம்பாங்க. தெரியும் நீ இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுவேன்னு, அதானே பார்த்தேன், நீ அடங்கிட்டா நம்பவே முடியாது, நீ அடங்கிட்டேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா சொன்னேன், பார்த்து ஜாக்கிரதை சொன்னேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாருவும் சிரிச்சுட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படிம்பாங்க. என்ன, நான் கொடுத்தேன்ல, இப்போது நீ எனக்கு திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கொடுத்தா நான் கொடுக்கணுமா அப்படி சொல்லிக்கணுங்க. நான் கொடுத்தேங்கிறதுக்காக நீ கொடுக்க வேணாம், உனக்கும் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுக்கலாமே அப்படி சொல்லிட்டு எனக்கு தோணலையே அப்படி சொல்லுவாங்க. ஏய், அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு, எனக்கு ஒன்றே ஒன்று கொடுத்துட்டு போயேன், குடுறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க விஜய். உடனே வந்துக்கிட்டு நீ இப்படி பேசி பேசி அவளை ஏமாத்திடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சார் பரவாயில்ல குடுறி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மறுபடியும் கன்னத்தில் அவங்க கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணிவிட்டு சரி நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு நான் லீவ் போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ உன்னையா அடி விழும் போ, நாளைக்கு ஒழுங்காக ரெஸ்டாரண்ட் வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்து போயிடுவாங்க. இவங்களும் பாய் சொல்லிட்டு அங்கேயே அப்படியே சிரிச்சுக்கிட்டு நம்மளுடைய விஜய் சச்சின் படத்தில் துள்ளிட்டு ஆடிக்கிட்டு இருப்பார், அந்த மாதிரி சும்மா அவங்கள வழி அமுச்சு விட்டுட்டு ஜாலியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விஜய் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்போ விசிலெல்லாம் ஊற்றிக்கிட்டு உள்ளே ஹாப்பியாக கையெல்லாம் தட்டிக்கிட்டு உள்ளே வருவாங்க. 2 பேரும் அப்படியே உள்ள ஒரு ரியாக்ஷனோடு நிற்பாங்க. நம்மளோட புவனேஸ்வரியும் பிரேமாவும் பார்த்ததும் ஊ ஊ ஊ ஊ ஊ என்னாச்சு, ஏன் ஏன் 2 பேரும் இப்படி இருக்கீங்க, வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன பண்ணேன், நான் எதுவும் பண்ணலையே, ஐம் ஓகே, ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் அப்படி சொல்லுவாங்க. நீ ஆல் ரைட்டு, இதை நான் நம்பணும் அப்படி சொல்லுவாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் ஐம் ஓகே அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு லீவு போட்டுட்டு சாரு கூட ஊர் சுற்றுற அளவுக்கு நீ அப்படி சொல்லுவாங்க. ஏ அவ கூட ஊர் சுற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் லீவ் போடல, நான் லீவு போட்டேன், அவளும் வந்தா, அதனால 2 பேர் சேர்ந்து ஊர் சுற்றுறோம். சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சுமா, ஆனால் நாங்கள் எதுவும் பிளான் எல்லாம் பண்ணலை, ஆனால் பிளான் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அது இருப்பாங்க. உடனே ஏய் என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படி சொல்லுவாங்க. அது தெரியுது, வெளில போயிட்டு வந்தீங்கனால ஹாப்பியாக இருக்கீங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லையே அப்படிம்பாங்க. அப்புறம் வேற என்ன அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா அப்படிம்பாங்க. டேய் உண்மையை சொல்லு விஜி, என்ன நடந்துச்சு விஜி அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. 2 பேரும் ரொம்ப ஆர்வமா. சே, அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுல உனக்கு என்னடா அவ்வளோ ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. விஜி, அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்கறதுக்கு தான் ஆர்வம் இல்லை, நீ என்னோட நண்பன்டா, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருக்க தானே செய்யும் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. என்னன்னு சொல்ல, எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. வாயில தான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது இன்னைக்கு நான் லீவ் போட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன்னா, நல்லா சவுண்டு கேட்டுட்டு சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்னா, அப்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சா, திடீர்னு கிச்சன் ரூமில் எட்டி பார்த்தா நம்பாளு எனக்காக சமைச்சிட்டு இருக்கா. ஓ, இன்னைக்கு சாருதா சமைச்சாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம், எனக்காக ஆசையாக சமைச்சா, அது மட்டும் இல்லை அவளே எனக்கு சாப்பாடு ஊட்டியெல்லாம் விட்டா அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் பாடுறா, பயங்கர ரொமான்ஸ் போலையே இன்னைக்கு. ஆமாண்டா, பயங்கர ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே பார்த்தியா, இந்த ரிங் அவள் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணா அப்படி சொல்லுவாங்க. ப்ரெசென்ட்டா அப்படி சொல்லுவாங்க, ப்ரொப்போஸ் பண்ணா அப்படி சொல்லுவாங்க. டே, அப்போ இப்போ வேறு நீங்கள் 2 பேரும் ப்ரொப்போஸ் பண்ணிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை, அப்படி இல்லை, ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டோம். நான் அதான் அந்த ஃபைட்டெல்லாம் நடந்து 2 நாள் பேசாமல் இருந்தால் அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணேன். அதே நாங்கள் கண்ணீர்லேயே அந்த ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டோம்.
இந்த வாட்டி அவ என்ன ப்ரப்போஸ் பண்ண விதமே எனக்கு வேற மாதிரி இருந்துச்சு. மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்த சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. ஒரு நிமிஷம் அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா? சீரியஸாவே இந்த நிமிஷம் இவ்ளோ ஹேப்பியா இருக்கேன். உண்மைய சொல்லணும். இந்த நாள் இப்பவே நான் செத்து போனா கூட எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அப்படி சொல்லுவாங்க. அப்போ உடனே புவனேஸ்வர் வந்து திட்டுவாங்க. "ஏன்டா நல்ல நாள் அதுமா ஏன் விஜி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க?" அப்படி சொல்லிட்டு. உண்மைதான் புவனேஸ்வரி. நான் இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல. என் வாழ்க்கையில இவ்ளோ ஒரு சந்தோஷம் நடக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு கனவு மாதிரி இருக்கு தெரியுமா? அவ எனக்கு இந்த ரிங்க போட்டு மேரேஜ் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணா. என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டா, நானும் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். விஜி சூப்பர்! கங்ராச்சுலேஷன் விஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தேங்க்ஸ் புவனேஸ்வரி. நான் சீக்கிரமாவே அவள மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். ஓகே தான். பட் இது நம்மளோட சாருக்கெல்லாம் எப்படி சொல்ல போறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்ல ஆல்ரெடி எனக்கு என்னமோ உங்க வீட்ல தெரியும்னு நெனைக்கிறேன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. எப்படி சொல்லிடலாம்? அன்னைக்கு போம்போது அவங்க ஃப்ரெண்டா கூட நெனச்சிருக்கலாம் இல்லையா? ம். கரெக்ட்டு தான். தெரியல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் பார்த்துக்கோ, பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. சரின்ட்டு ரொம்ப சந்தோஷம் விஜி. நீ எப்பவும் இப்படி இருக்கணும். நீ இந்த மாரி சந்தோஷமா இருக்கிறதுக்கு கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஹக் பண்ணிப்பாங்க. குரூப் ஹக். ஃப்ரெண்ட்ஷிப் ஹக் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாரியே குரூப் ஹக் பண்ணிப்பாங்க 3 பேரும். ஸோ 3 பேரும் ரொம்ப நல்லா ஹக் பண்ணிக்கிட்டு ஜாலியா நிம்மதியா நைட் டின்னர் முடிச்சுட்டு போய் தூங்கிடுவாங்க. போய் படுத்து தூங்கலாம் அப்படின்ட்டு தூங்கிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ விஜய் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்துல வந்து, "ஏய் என்ன? என்ன மிஸ் பண்றியா? ம்? என்ன என் கூட வரணும்? உனக்கு அப்படி எந்த ஆசையும் இல்லையா? நீ எப்போ என்கிட்ட வரப்போற? நான் உனக்காக இன்னும் எவ்வளோ நாள் காத்துட்ருக்கணும்? சீக்கிரம் வா. எனக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் உனக்காக ரொம்ப நாளா காத்துட்ருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்கும் விஜய்க்கு. விஜய்க்கு கேட்டதும், "ஏய் நானும் ரெடியாக தான் இருக்கேன். உனக்காக தான் நானும் இவ்வளோ நாளாக காத்துட்ருக்கேன். நீ ஓகேன்னா நானும் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைட்லேருந்து ஒரு வாய்ஸ் சொல்லுவாங்க. அப்போ உடனே வந்துக்கிட்டு அந்த ஒரு ஸ்மைல் சத்தம் கேட்டுட்டு பக்கத்துக்கு வரும். ஆக்சுவலி ஒரு உருவம் நமக்கு பக்கத்தில் வர மாதிரி ஃபீல் ஆகும். விஜய் வந்து கண்ணை திறக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ, "ஷ், நீ கண்ணை திறக்காத. கண்ணை திறந்தா நான் இங்கேருந்து போயிடுவேன். கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன். ஸோ கண்ணை திறக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏன் கண்ணை திறந்தா என்ன இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ம்ஹ்ம். இது ஒரு உன்னதமான ஒரு உணர்வு. இதை பார்க்கும்போது உனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்காது. நீ உணரும்போது மட்டும்தான் உனக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். ஸோ நான் உன்கிட்ட பேசுகிறதோ, நீ என்கிட்ட பேசுகிறதோ, நமக்குள்ள நடக்கிறதோ இது எல்லாமே உணர்வால நீ பார்த்தா மட்டும்தான் உனக்கு அது தெரியும். நீ கண்ணை திறந்து பார்த்தன்னா உனக்கு அது தெரியாது. நீ உன் கண்ணை மூடி பார்த்தா தான் நம்ம 2 பேரும் எந்த அளவுக்கு அன்பா, ஆசையா, இந்த அழகான உலகத்துல எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறது நீ உணர முடியும். நீ கண்ணை திறந்த அப்படின்னா அந்த அழகான காட்சி உன் கண்ணுக்கு தெரியாது. ஸோ நீ கண்ணை மூடிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். சரி இப்போ என்ன பண்ணும்? இந்த கண்ணை திறக்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. திறக்கக்கூடாது. சரி, ஓகே. நான் திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கண்ல ஒரு கர்ச்சீஃப் கட்டுன மாரி கட்டிடுவாங்க. "ஏய்! இது எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "சும்மா இங்க ஒரு மாய உலகம் நடக்க போது. மாய உலகத்துல நீயும் நானும் இருக்க போறோம். ஸோ, இங்க நான் உனக்கு நெறைய காட்டப் போறேன். நீ அது எல்லாத்தையும் அனுபவிக்க போற. அனுபவிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீ என்ன பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் ரெடி தான். நானும் இவ்வளோ நாளா அதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆனா எனக்கு ஒண்ணு பார்க்கணுமே. பார்க்கலாம். கண்டிப்பா. உனக்கு இல்லாமலா? உன்ன பார்க்காமலா? உன்ன பார்க்கறதுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நான் உன் மேல ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அன்பா இருக்கேன். நான் உன்ன ரொம்ப நேசிக்கிறேன். அந்த
அன்பு தான், அந்த காதல் தான் என்ன உன்கிட்ட இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. ஸோ நான் உன்னை பார்க்காம எங்கே போக போகிறேன்? உன்னை விட்டுட்டு நான் எங்கே போக போகிறேன்? நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ நான் எப்போவுமே உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த விஜய். அப்போ உடனே அவங்க வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு ஹக் பண்ணி பேக் சைடு ஹக் பண்ணி, நீ இப்போ என்ன ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்குறேன். எனக்கான ஒரு உணர்வு, என்னை விட்டு போன ஒரு உணர்வு என் கூட சேர்ந்த மாதிரி இருக்கு. இந்த உணர்வு எப்பவும் என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கான ஒரு ஹோப் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க விஜய். ம், அப்படியா, சரி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ என்ன தோணுது அப்படின்னா, இந்த பரிசும் உனக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த சொந்தம் உன்னை விட்டு எப்பயும் போகாது. இது எப்பவுமே உனக்கு உன் கூடவே இருக்கும். அது சந்தோஷமோ சோகமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் உனக்காக இது எப்பவுமே இருக்கும். ஏன் இதை மட்டும் அப்படி சொல்ற அப்படின்னா, நீ நெத்திரி கொடுக்குற அந்த ஒரு முத்தம், நீ என்ன சொல்றது, உன் மனசுல இருக்கிற அந்த பாரம் தலைக்கு மேலே ஏறும்போது அந்த ஒரு முத்தம் உன்னை அப்படியே சாந்தப்படுத்தும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு கிஸ் அவங்கள அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். என்ன உன் கட்டுப்பாடு இல்லாத இல்லை, கட்டுப்பாட்டில் வைக்கிறதையும் தாண்டி நீ நீயா இருக்க வைக்கிற, அதாவது என்ன நானா இருக்க வைக்கிற. எனக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள், அதாவது ஒரு கோபமா இருக்கட்டும், குரோதமா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிற அந்த ஆக்ரோஷத்தை நீ கொடுக்குற இந்த ஒரு முத்தத்துல என்ன இதிலிருந்து வெளியில கொண்டு வர்றது, நான் அதை ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாங்க. ஓகே, கன்னத்தில் கொடுப்பாங்க. இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது அன்பின் வெளிப்பாடா இருக்கு, உன்னை எனக்கு பிடிக்கும், அதனால நான் கொடுக்குறேன், கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கை இருக்கும் இல்லையா, அந்த கையை தலையிலேருந்து அப்படியே கீழே மூக்கு அப்படியே ஒரு ஸ்க்ரோல் மாதிரி அப்படியே போட்டுக்கிட்டு கீழே வருவாங்க. கீழே வந்ததும் உதறிக்கிட்ட வந்ததும் டச் பண்ணுவாங்க. டச் பண்ணதும் இங்கே அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இங்கே என்ன இங்கே அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. வேண்டாம், இப்போ நான் உன்னை பார்க்க போகிறேன், நீ என்னை பார்த்ததும் என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு இது எதுவும் வேணாம், எனக்கு உன்னை ஒரு வாட்டி பார்க்கணும், உன்னை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்பாங்க. அதனால் என்ன, பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. உடனே ஒரு சவுண்டு கேட்கும் இவங்களுக்கு. கேட்டதும் எந்த மாதிரி சவுண்டு கேட்கும் அப்படின்னா, நீ இப்படி பண்ணக்கூடாது, யார் இது, எனக்கு துரோகம் பண்ணுற, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், நீ என்னை ஏமாத்துற, நீ இப்படியெல்லாம் இருப்பேன்னு நான் எதிர்கூட பார்க்கல, நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ விஜய் நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது விஜய் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். டக்குன்னு முழிச்சிடுவாங்க விஜய். விஜய் முழிச்சதும் என்ன என்ன நடந்துச்சு இப்போ அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரியாக்ஷன் இருக்கும். என்ன சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் ஒரு நிமிஷம் அப்படியே தலையெல்லாம் சுற்றி ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகி டல்லாகி அப்படியே உட்காந்துருவாங்க விஜய். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு நிம்மதியாக ஹாப்பியாக தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.